சிவாய நம. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அத்திமுகத்து உத்தமனை நித்தம் நினை நெஞ்சமே, நின்று மலர்தூவி இன்று முதுகுன்றை நன்றும் ஏத்துவிற்கு என்றும் இன்பமே. பண்டு அறியாமை பிடித்து விட்டேனை விடாது பற்றி கொண்டு குணவழி விட்டு திருத்தி என் கோதகற்றி குண்டரிகப்பதம் தந்தாய்க்கு என்னால் ஒரு போகம் கொண்டோ தண்டமிழ் கோமுத்தி முத்தி பஞ்சாக்கர சற்குருவே. எல்லாம் வல்ல சிவபரம்பொருளின் திருவருளையும் திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவடுதுறை ஆதீனம் 24ஆம் பட்டம் குருமகா சன்னிதானம் அவர்களின் குருவருளையும் முதற்கண் மனம் மொழி மெய்களால் வணங்குகின்றேன். குருமகா சன்னிதானங்களின் அருளாணையின் வண்ணம் நன்னூல் வகுப்பு இணையதள வழியில் இனிது நடைபெற ஆவண செய்துதவும் தம்பிரான் சுவாமிகள் திருவடிகளுக்கு என் பணிவான வணக்கம். சைவ சித்தாந்த இயக்குனர் ஐயா அவர்களுக்கும் ஆதீன புலவர் ஐயா அவர்களுக்கும் சைவ சித்தாந்த பேராசிரியர்கள் மற்றும் அமைப்பாளர் பெருமக்களுக்கும் அடியேனுக்கு தமிழ் கற்பித்த சான்றோர் பெருமக்களுக்கும் சைவ அன்பர்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் மாணவர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். இன்றைய நன்னூல் வகுப்பு 60 சொல்லதிகாரம் இடையியல் பகுதி 3. இதுவே நிறைவு பகுதியாகவும் அமைகின்றது இடையியலை பொறுத்தவரையில். தில் என்னும் இடைச்சொல். இந்த சொல்லை நாம் உச்சரிக்கிற பொழுது ஏபிசிடி என்று வரக்கூடிய டி என்பதை உச்சரிக்கலாகாது, அப்படி ஒலிக்கலாகாது. தில் என்று சொல்லலாகாது. எஸ்டி தில் என்று உச்சரிக்க வேண்டும். தத்தம் பொருளை எனப்பட்ட இடைச்சொற்கள் குறித்து பவனந்தியார் எடுத்துரைக்கக்கூடிய பகுதி இனி தொடங்குகின்றது. இந்த தில் என்னும் இடைச்சொல் தத்தம் பொருளை என்கிற நிலையில் என்னென்ன பொருளை தருகிறது என்று பார்க்கிற பொழுது விழைவு, காலம், ஒளி, இசை ஆகிய 3 பொருள்களை தருகின்றது. விழைவே, காலம், ஒளி, இசை, தில்லே. விழைவு, விழைவுன்னா விருப்பம். காலம் நேரத்தை குறிக்கிறது. ஒளி, இசை ஒழிந்த சொல். இசை என்றால் சொல் என்று ஒரு பொருள் இருக்கிறது. ஒளி, இசை சொல்லப்படாததொரு சொல்லை, சொல்லப்படாததொரு பொருளை குறிக்கின்றது என்று பொருள் அமைத்துக் கொள்ள வேண்டும். தில்லே, தில் என்னும் இடைச்சொல்லானது இப்படி 3 பொருள்களை தருகின்றது. விழைவு, வார்ந்திலங்கு வையிற்று சின்மொழி அறிவையை பெருகதில் அம்மையானே. சங்க இலக்கிய பாடல். வார்ந்து இலங்கு வையிற்று, வார்தல் என்ற சொல்லுக்கு வரிசையாக அமைதல் அர்த்தம். வரிசையாக அமைந்த, இலங்கு விளங்குகின்ற, வையிற்று கூறிய பற்களை கொண்ட, சின்மொழி சிலவாகிய மொழிகளை மட்டும் பேசக்கூடிய அறிவையை, இந்த பெண்ணை, இந்த தலைவியை, பெருகதில் அம்மை யானே, யான் பெறுவேனாக. தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறான் தலைவன். யான் பெருக, பெருகதில் அம்மை யானே. அந்த தில் இருக்கிறது விழைவு பொருளோடு வருகிறது. அது விழைவு பொருளை தருவதாக நாம் அமைத்துக் கொள்கிறோம். காலம். பெற்றாங்கு அறிகதில்லம்மை ஊரே. நான் அவளை பெறுகிற பொழுது, என் தலைவியாக நான் அவளை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, இந்த உலகம் அந்த நேரத்தில் இவன் எப்படிப்பட்டவன் என்பதை தெரிந்து கொள்ளட்டும். இப்போது குறை கூறி சிரிக்கின்ற இந்த ஊர், இந்த உலகம், என் தலைவி என்னோடு இருக்கிற காலத்தில், அவளை நான் பெற்று குடும்பம் நடத்துகிற காலத்தில் எங்களுடைய பெருமையை தெரிந்து கொள்ளட்டும் என்பதாக அமைவதனாலே காலம் அப்போது தெரிந்து கொள்ளட்டும். இப்போது என்னை பற்றி இவர்களுக்கு தெரியவில்லை. அப்புறம் ஒளி, இசை. ஒளி, இசை என்றால் யாதானும் ஒரு சொல் ஒழிவுபட வருதல் என்றும் பொருள் தருகிறார்கள். வருகதில் அம்மை எம் சேரி சேர, வந்தால் இன்னது செய்வேன் என்னும் ஒழிந்த பொருளை உணர்த்துகின்றது. வந்தால் இன்னது செய்வேன், வருகதில் அம்மை எம் சேரி சேர, எங்களுடைய நாங்கள் சேர்ந்து வாழும் பகுதிக்கு நீங்கள் வாருங்கள். வந்தால் என்னது செய்வேன், வந்து பாருங்கள் அப்படின்னு அர்த்தம். பேசும்பொழுது கூட சிலர் பேருந்தில் பயணம் செய்கிற பொழுது
ஏதாவது வாய்ச்சண்டை முற்றிவிடும். வழியில் இருக்கக்கூடிய ஊரில் இறங்கக்கூடிய அவன் மற்றவர்களாலே கடுமையாக திட்டப்பட்ட நிலையில் தன்னுடைய ஊர் பேருந்து நிறுத்தத்திலே இறங்குவான். இறங்கும் போது சொல்லுவான், எங்கள் ஊரில் இறங்கிப்பார், இறங்க, நீ எங்கள் ஊரில் இறங்க அப்படிமா. அப்படின்னா என்னன்னா, இறங்கினால் எனக்கு பல பேர் இருக்கிறார்கள், நீ இந்த இடத்தை விட்டு தாண்டி செல்ல முடியாது, உன்னை நாங்கள் கடுமையாக அடிப்போம் தண்டிப்போம் என்பதாகிய ஒரு பொருள் குறிப்பை உள்ளடக்கியிருக்கிறது. நீ என் ஊரில் இறங்கிப்பாரு இயல்பாக வரக்கூடிய சொல்லாட்சி. இது செய்யுள்ள மட்டும் கிடையாது, உலகியல்லையும் நாம் தேடி கண்டுபிடிக்கலாம். ஆக விழைவுன்னு ஒரு பொருள், காலம்னு ஒரு பொருள், ஒழியிசை என்று ஒரு பொருள், இப்படி 3 பொருள்களை தில், தில் இல்லை தில். உனக்கு தில் இருந்தாவான்னா அந்த அர்த்தம் வேற. இது தில் என்ன தமிழ் சொல்ல டி முதல்ல வராது, டி தான் முதல்ல வரும். என்று வந்தால் இன்னது செய்வேன் என்று யாதானும் ஒரு சொல் ஒழிவுபட வருதல் என்று சொல்லுகிறார்கள். அல்லது விடுபட்ட பொருளை தருதல், வருகதில் அம்மையும் சேரி சேர என்பதாக இது அமைகின்றது. அடுத்த நூற்பா மண் என்னும் இடைச்சொல். இது பார்த்தீங்கன்னா மண் என்பதை பெயர் சொல்லாகவும் கையாளுகிறார்கள். மன்னன் என்கிற பொருளை தருவதாக மண் என்று சொல்லப்படுவது உண்டு இலக்கியங்களில். மண் என்பது மண்ணுதல் அப்படிங்கிற நிலையில் மன்னர்க்கு மண்ணுதல் செங்கோன்மை அகுதின்றேல் மண்ணாவாம் மன்னர்க்கு ஒளி என்று திருவள்ளுவரை பயன்படுத்துகிறார். அப்போ மண்ணுதல் என்றால் நிலை பெறுதல் என்கிற நிலையிலே அது வினைச்சொல்லாகவும் பயன்படுத்தப்படுகிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். இங்கே இடைச்சொல்லாக அமைந்து இது என்னென்ன பொருட்களை எல்லாம் தருகிறது என்று சிந்திக்கிற பொழுது 7 விதமான பொருட்கள் இங்கே பதிவு செய்யப்படுகின்றன. அதில் ஒன்று இந்த வினைச்சொல் பதிவு போல தென்படுகிறது. இருந்தாலும் இந்த முறையை பார்க்கலாம். மண்ணே, மண் என்னும் இடைச்சொல்லானது ஆசை நிலை ஒழியிசை ஆக்கம் கழிவு மிகுதி நிலை பேறு ஆகும். முதல் அடியில் 3 பொருண்மை, அடுத்த அடியில் 3 பொருண்மை. ஆசை நிலை எந்த பொருளும் இல்லாமல் செய்யுனுடைய சீரும் தலையும் சிதையாமல் இருத்தல் பொருட்டு அசையாக வருவதுண்டு, அசையாக நிற்பதுண்டு அசை நிலை. ஒழி இசை முன்பு சொன்னவாறு போல சொல்லப்பட்ட அல்லது பேசப்பட்ட பொருளை குறிக்காமல் வேறு ஏதோ ஒரு உட்பொருளை உள்ளே வைத்து சொல்லப்படாத ஒன்றை உணர்த்துவதாக இருப்பது ஒழி இசை. ஆக்கம், ஒன்று இன்னொன்றாக மாறுதல். முன்பு கூட பார்த்தோம், பாலும் ஆயிற்று, பாலானது உணவும் ஆயிற்று, அதுவே மருந்தும் ஆயிற்றுன்னு பார்த்தோம். ஆக்கம் இங்கே மண் என்கிற சொல்லுக்கு பார்க்கணும். கழிவு, முடிந்து போனதை நினைச்சு வருத்தப்படுறது, அடடா இப்படி ஆகிப்போச்சு. மிகுதி, அளவு மிகுதியை சுட்டுவது. நிலை பேறு, முன்பு சொன்னவாறு போல மன்னர்க்கு மண்ணுதல், அந்த மாதிரி நிலை பேறு பார்க்கலாம். மண் என்னும் இடைச்சொல் அசைநிலை ஒழியிசை ஆக்கம் கழிவு மிகுதி நிலைபேறு ஆகிய 6 பொருள்களை உடையதாகும். முதல்ல அசைநிலை. அது மண் கொண்கண் தேரே, அது மண், அது கொண்கண் தேரே, அவ்வளோதான். அந்த மண்ணுக்கு அர்த்தம் இல்லை. அதுங்கிறது ஒரு அசை ஒரு சீராக வர இயலாது. எனவே மண் என்கிற சொல் உடன் வந்திருக்கிறது, அவ்வளவுதான். அது கொண்கண் தேர், நம்ம தலைவனுடைய தேர் அது என்று தலைவியும் தோழியும் பேசிக்கொள்ளுகிற ஒரு சூழ்நிலையிலே வரக்கூடிய ஒரு தொடர் அது. அதனால் அந்த இடத்துல மண் என்பது எந்த விதமான பொருளையும் தராமல் ஏதோ கடமைக்கு வந்திருக்கிறது, அவ்வளவுதான். அடுத்தது ஒழி இசை. பண்டு கூறியதோர் வாள் மண். முன்பு இந்த வாள் மிக கூர்மையாக இருந்தது. எது? ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால், அந்த போர் நடப்பதற்கு முன்னால். இப்போது நிலவரம் என்ன? இப்போது நிலை என்ன? இது கூர்மழுங்கி வலிமை கெட்டு துருப்பிடித்து நொந்து கிடக்கிறதுன்னு வச்சுக்க வேண்டியதுதான். பண்டு கூறியதோர் வாள்மண் இப்போது கூர்மையற்றதாக இருக்கிறது. நம்ம சொல்லியிருக்க முன்பே, காலதாமதமாக ஒருவன் வருகிறான், 1 மணி நேரமாக ஒருவனை காத்திருக்க வைக்கிறான் என்று சொன்னால் நீ ரொம்ப நல்லவன் என்று சொன்னால், நல்லவன் என்று அர்த்தம் இல்லை, சொல்லை மட்டும் வைத்து பொருள் கொள்ளக்கூடாது. நீ என்னை வெகு நேரம் காக்க வைத்து விட்டாய், நீ நல்லவன் அல்லன், என் மனத்திலே
உன் மீது விருப்பம் வருவதற்கு பதிலாக வெறுப்பு தோன்றும்படியாக நீ நடந்து கொண்டாயே, இது தகுமா என்று கேட்கும்படியாக இருப்பது. அந்த மாதிரி பண்டு கூறியதோர் வால்மண் இப்போ அது கூர்மை உடையதாக இல்லை என்பதாகிய ஒரு பொருளை தருகின்றது. அடுத்தது ஆக்கம். நெடியன்மன், அவன் நெடியன்மன், அவன் நெடியவனாக இருக்கிறான். அதுலேயே இன்னொரு அர்த்தம் இருக்கிறது, அவன் வலியவனும் ஆவான். நெடியவனாக இருக்கக்கூடிய, மற்றவர்களை விட உயரமாக இருக்கிறான் ஒருத்தன், அவன் பார்க்கறதுக்கு உயரமாக மட்டும் இல்லை, அவன் ஆற்றல் படைத்தவனாகவும் இருக்கிறான், வலியவனாகவும் இருக்கிறான் என்கிற ஒரு பொருளை தருகிற பொழுது அது ஆக்கம் என்கிற நிலைமைக்கு ஆளாகிறது. நெடியன்மன் அவனே வலியனும் ஆயனான்னு சொல்கிறோம் பாருங்க, அப்படி வருகிற பொழுது அது ஆக்கம். அப்புறம் கழிவு. சிறியகள் பெரினே எமக்கியும் மண்ணே, கொஞ்சம் கல் கிடைக்கிற பொழுது எனக்கு கொடுத்து விடுவான், நிறைய கல் கிடைக்குமானால் எங்களுக்கு தந்து தானும் உண்பான் அப்படின்னு படிக்கிறோம் பாருங்க, புறநானூற்று பாடல். அது இப்போது இல்லையாயிற்று. அந்த அரசன் இன்றைக்கு இல்லை என்று சொல்லி வருந்துகின்ற காரணத்தினாலே சிறியகள் பெரினி எமக்கியும் மண்ணி. ஔவையாருடைய பாட்டு அதிகமானை பற்றி பாடக்கூடிய பாடலடி நாம் அறிந்ததே. இப்போது அவன் எல்லையாதலின் எமக்கு ஈதல் கழிந்தது, அது இப்போது இல்லாமல் போயிற்று என்று நினைத்து, நடந்ததை நினைத்து வருந்துவது, கழிந்ததை நினைத்து. கழிவு இறந்த காலம். அப்புறம் மிகுதி. எந்தை எமக்கு அருளும் மண், மிகவும் அருளுவார். மண்ணுன்னா இங்கே நிறைய அருள்வார். எந்தைன்னா கடவுளை சொல்கிறத வச்சு, எந்தை எமக்கு அருளும் மண், என் தந்தையாக இருக்கக்கூடிய இறைவன் எமக்கு நிறைய அருளுவார். என்ன அப்பன்னி அம்மையின்னு சொல்கிறோம் பெருமானு, அதனால் அவர் தருவார். எந்தாய் என இறங்கும் எங்கள் மேல் வெந்துயரமும் வந்தால் அது மாற்றுவான். காரைக்கால் அம்மையாருடைய அற்புத திருவந்தாதி. எந்தாய் என இறங்குதல், பெருமானை நினைச்சு பாடுறது. அந்த எந்தாய்ங்கிற சொல்லாட்சி பண்ண எம் தாயின்னு குறிச்சா தாயை குறிக்கிறதாகவும், எந்தை என்பது எந்தாய் என வெளியேற்றுதுன்னு சொல்கிற போது தந்தையை குறிப்பதாகவும் அமைகிறது. என்ன ஒரு அழகான சொல்லாட்சி பாருங்க. தாய் தந்தை இருவரையும் குறிக்கக்கூடிய சொல்லாட்சியாக இருக்கக்கூடியது எந்தாய். அந்த மாதிரி இங்கே எந்தை எமக்கு அருளுமன் அப்படின்னு இங்கே வருது. மிகுதியும் அருளுவார். அப்புறம் நிலைபேறு. மன்னா உலகத்து மண்ணுதல் புரிமோ, மன்னா உலகத்து மன்னியது புரிமோ, ரெண்டும் ஒன்று தான். மண்ணுதல் நிலை பெறுதல். நிலையில்லாத இந்த உலகத்தில் நிலைத்ததை செய்யுங்கள். நிலைத்தது எது? புகழ் தான். ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் ஒன்றாது நிற்பது ஒன்று இல். உரைப்பார் உரைப்பவை எல்லாம் இறப்பார் கொன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ். இதுக்கெல்லாம் விளக்கம் திருக்குறள் எழுதிக்கிட்டே போகலாம். இப்படி சொல்லக்கூடிய ஒரு நிலை இப்படி 6 விதமான பொருட்களிலே வருகிறது. இப்போ நிலைவேறு அங்கேயும் வருது, வினைச்சொல்லியும் வருது, இருந்தாலும் இங்கேயும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதை சார்ந்து வரும் என்பதாக நாம் பொருள் கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். இந்த மண் என வினையடி என்று ஒன்று இருப்பதாக குறிப்பிடுகிறார்கள். முன்ன சொன்ன பாருங்க, அந்த மாதிரி மண்ணுதல் தொழில் பெயர், மன்னன் பெயர் சொல் பொருட்பெயர், மண்பதை உலகத்தை குறிக்கிறது, அதுவும் பொருட்பெயர் தான். இப்படி பெயர் சொல்லாக அமைகிறது. அந்த மண்ணிலிருந்து எப்படி வருது பாருங்க சொல்லாட்சி. மண்ணுதல், மன்னன், மண்பதை இவையெல்லாம் பெயர் சொல்லாக இருக்கின்றன. மண்ணும், மண்ணும்னா நிலை பெறும், மன்னிய நிலை பெற்ற, மண்ணாத நிலை பெறாத, இப்படி வினைச்சொல் வடிவமாகவும் இருக்கிறது. மண் எயில், மன்னிய எயில், மண்ணுகின்ற எயில், மண்ணும் எயில். மண் புனல், மன்னிய புனல், மண்ணுகின்ற புனல், மண்ணும் புனல். மண் குணம், மன்னிய குணம், மண்ணுகின்ற குணம், மண்ணும் குணம். நிலை பெற்றுன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. இப்படி வினைத்தொகை வடிவத்திலும் வருகிறது என்று உரையாசிரியர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஆக பெயர் சொல் வடிவம், வினைச்சொல் வடிவம், வினைத்தொகை வடிவம் என்ற நிலைகளிலும் இந்த மண் என்பது முன்னதாக இடம்பெறக்கூடிய தன்மையை உணர முடிகின்றது. அடுத்தது மற்று என்னும் இடைச்சொல். வினை மாற்று அசைநிலை பிரிது எனும் மற்றே. மற்று வினை மாற்று, வினை மாற்று பொருளிலும், அசைநிலை அசைநிலை பொருளிலும், பிரிது பிரிது என்கிற பொருளிலும் எனும் அமையும். இப்படி 3 தருவதாகும் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கலாம். இப்போ மற்று என்பது வினை மாற்று ஆகிற பொழுது
எதிர்ச்சொல் போலவும் தெரியும், இனச்சொல் போலவும் அமையும். எதிர்ச்சொல் போலவும் தெரியும், இனச்சொல் போலவும் அமையும். மற்ற அறிவாம் நல்வினை யாம் இளையம் என்னாது. இப்போது நாங்கள் இளமையாக இருக்கிறோம். மற்ற அறிவாம், எமக்கு முதுமையாகிற பொழுது நாம் அது குறித்து அறிந்து ஆவணம் செய்கிறோம், தர்மம் செய்கிறோம் என்று சொல்வார்கள் அல்லவா. இளமை நிலையாமை பகுதியை படிக்கிற பொழுது நிலையாமை அதிகாரத்தில் நாலடியாரில் வரக்கூடிய பாடலடி இது. மற்றறிவாம் நல்வினை யாம் இளையம் என்னாது, கைத்துண்டாம் போதே கரவாது அறம் செய்மின். ஆக முதுமையிலே புண்ணியம் செய்து கொள்ளலாம். இப்போது யாம் இளையம் என்று சொல்லுகிற போது அங்கே எதிர்ச்சொல் போன்ற ஒரு நிலை. இளமை முதுமை, இளையம் முதியம் அப்படின்னு தருது. ஆனால் எல்லா இடத்துலையும் அப்படி அர்த்தம் பண்ணிட முடியுமானா முடியல. மக்கள் மெய்தீண்டல் உடற்கின்பம் மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு என்று வரக்கூடிய திருக்குறளில் பார்க்கிற பொழுது குழந்தைகளை தொட்டு அணைத்து கொள்ளுகிற பொழுது அங்கே மெய்க்கு இன்பம் கிடைக்கிறது, உடலுக்கு இன்பம் கிடைக்கிறது. மற்ற அவர் சொல் கேட்டல் இன்பம் செவிக்கு, அவனுடைய மழலை சொல்லை கேட்கிற பொழுது காதுக்கு இனிமையாக இருக்கிறது, உடம்புக்கு இனிமை. அவர்களை அணைத்து கொள்ளுதல், குழந்தைகளுடைய அந்த மழலை பேச்சு காதுக்கு இனிமை என்று சொல்கிற பொழுது அங்கே மற்ற எதிர்ச்சொல் என்று சொல்ல முடியுமா? உடம்பும் காதும் ஒன்றுக்கு ஒன்று எதிர்ச்சொல்லா? மெய்தீண்டலும் சொற்கேட்டலும் ஒன்றுக்கு ஒன்று எதிர்ச்சொல்லா என்றால் இல்லை. அதனால் அது இனச்சொல் போல அமைகிறது. அதனால் சில இடங்களில் அந்த கவனித்து பொருள் தரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. சங்கர நமச்சிவாயர் என்ன சொல்கிறாரு? மற்றறிவாம் நல்வினை யாம் இளையம் என்பதற்கு நாம் முன்ன சொன்னோம், இப்போ இளையும் பிறகு முதியமாகி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு ஒரு குறிப்பை தருகிறோம். ஆனால் சங்கர நமச்சிவாயருடைய குறிப்பு விரைந்து அறிவாம் என்று அவர் சொல்கிறார். மற்றுக்கு அவர் என்ன சொல்கிறாரு? இந்த இடத்துல விரைந்து அறிவாம் என்று நாம் அதனை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த விரைந்து அறிவாம் என்னும் வினையை ஒழித்து விரையாது அறிவாம் என்று ஒரு பொருளை தருகிறது என்று ஒரு பதிவு செய்கிறார். விரைந்து அறிவாம் என்னும் ஒரு வினையை ஒழித்து விரையாது அறிவாம், இதுக்கு வினை மாற்று என்றவர் பதிவு செய்திருக்கிறார். அந்த பொருளை தருவதாக அமைத்திருக்கிறார். ஆக வினை மாற்று என்பது எதிர்மறை உடன்பாடு என இரண்டிலும் வருகின்ற காரணத்தினாலே வினை ஒழிவு தோன்ற மாற்றலும் ஒழிவு தோன்றாது மாற்றலும் என இருவகைப்படும் என்று முகவை ராமானுச கவிராயர் தெரிவிக்கிறார். வினைமாற்று எதிர்மறை உடன்பாடு என இரண்டிலும் வருவதால் வினை ஒழிவு தோன்ற மாற்றலும் ஒழிவு தோன்றாது மாற்றலும் என இருவகைப்படும். கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை என்று பார்க்கிற பொழுது மழையானது பெய்யாமல் கெடுக்க வல்லது, மற்ற அப்படி கெட்டவர்க்கு துணையாய் பெய்து அவர்களை வாழ வைக்கவும் வல்லது என்கிற பொருள் தருகிற காரணத்தினாலே பெய்யாமல் கெடுப்பது என்னும் வினையை மாற்றி பெய்து வாழ்விக்கும் என்கிற வினையை தருகின்ற காரணத்தினாலே இது காலம் குறித்து எதிர்மறை நிலை. வினை ஒழிவு தோன்ற நின்ற வினை மாற்று, வினை ஒழிவு தோன்ற நின்ற வினை மாற்று. முன்பு நாம் சொன்னது தான், எதிர்ச்சொல் பொருண்மையில் அமைகிறது, அவ்வளவுதான். இன்னொன்று, மற்றும் கூடும் மனைமடி துயிலே. மற்றும் கூடும் மனைமடி துயிலே. மனைனா வீடு, மடி துயில்னா ஓய்வு எடுக்கிறதான். மற்றும் கூடும், அதுவும் கூடி வருன்றாங்க. இப்போது கூடுகின்றதும் அல்லாமல் இனிமேலும் கூடும், மற்றும் கூடும், இனியும் அதுக்கு அர்த்தம். இனிமேலும் கூடும் துயில் மனையிடத்து என நிற்றலால் காலமும் இடமும் குறித்தது வினை ஒழிவு தோன்றாது நின்ற அந்த உடன்பாட்டு நிலை வினைமாற்று என்று குறிப்பிடுகின்றார்கள். ஆக வினைமாற்று என்பது எதிர்மறை நிலை, இனச்சொல் நிலை என இரண்டிலும் வருகிறது என்பதாக நாம் பொருள் புரிந்து கொள்வோம். அசை நிலை. மற்று என்னை ஆள்க, அந்த இடத்துல மற்றுக்கு அர்த்தம் இல்லை, என்னை ஆள்வாயாக, அவ்வளவுதான். பிரிது என்கிற பொருள். ஊழிற் பெருவழி ஆவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும். ஊழல்லாத வேறு பொருளை குறித்து நின்ற காரணத்தினாலே பிரிதுன்னார். ஊழ் அல்லாதது. ஊழ் வெல்லுமா, ஊழை மற்றவை வெல்லுமா என்று கேட்டால் ஊழ்தான் வெல்லும். மற்றவை எவை அதனை எதிர்த்து வந்தாலும் அவற்றை அது எதிர்கொண்டு முன் நிற்கும், வெற்றி பெறும் என்பதாகிய குறிப்பை தருகின்ற காரணத்தினாலே அங்கே பிரிது என்னும் பொருள் அமையக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். தொல்காப்பியருடைய கருத்துப்படி
தொல்காப்பியர் கருத்து என்னென்னா, பிரிது என்பது இந்த வினைமாற்றில் அடங்கும் என்று அவர் சொல்லுவார். அதற்கேற்ப ஊழிற் பெருவழி என்கிற குறட்பா அமைவதாக பொருத்தி காட்டுவார் மொகவை ராமானுச கவிராயர். இந்த பிரிது என்பதற்கு பொருத்தி காட்டக்கூடிய நிலை ஏற்புடையதாகத்தான் அமைகிறது. அடுத்தது, அது அவர் வினைமாற்றுன்னு கருதிக்கிறார், வேற ஒன்றும் இல்லை. தொல்காப்பியர் வினைமாற்றை பற்றி சொல்லுகிற பொழுது இந்த மற்று என்பதற்கு இதை முகவை ராமானுச கவிராயர் நாம் எது சொன்னோம், ஊழியர் பெருவழி பிரிது என்பதற்கு சொல்கிறோம், வினைமாற்று என்பதற்கு பொருந்தும் என்பது முகவை ராமானுச கவிராயருடைய கருத்து. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. மற்று என்பது பின் என்னும் பொருளிலும் வரும். பின், அதான் முன்னையே பார்த்தோம் நினைக்கிறேன். வைமு சடகோப ராமானுஜாச்சாரியார் சொல்லுகிற பொழுது வைமு சடகோப ராமானுஜாச்சாரியார் சிவசிவ வேர்க்கண்ணல் என்றிவளை வெகன்மின் மற்றிவளும் கோர்க்கண்ணலாகும் குனிந்து வேர்க்கண்ணல் என்று இவளை வெகன்மின் வேல் போன்ற கண்ணை உடையவள் என்று இவள் மீது விருப்பம் கொள்ளாதீர்கள். இவர் ஒரு காலத்திலே கோல் கண்ணலாகும் அல்லது கோலே கண்ணாக கொண்டு நடக்கக்கூடிய நிலையும் ஏற்படும் என்று நாலடியாரில் பாடுவரும். அப்போ மற்ற இவளும் இனிமேல் பிறகு என்கிற பொருளிலே சொல்லப்படக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். மற்றை என்னும் இடைச்சொல், அது மற்றை கிடையாது, மற்றையதுன்னு நூற்பாவளியே வருது. மற்றையது என்பது சுட்டியதற்கு இனம். மற்றையது என பெயர்க்கு முதநிலையாய் வரும் மற்றை என்னும் இடைச்சொல் முன் சுட்டிய பொருளை ஒழித்து அதற்கு இனமான பொருளை குறிக்கும் என்கிறார்கள். சிலர் மற்றை என்று பாடபேதம் கொண்டிருக்கிறார்கள், சிலர் மற்றையது என்று பாடபேதம் கொண்டிருக்கிறார்கள். இதில் மற்றையதுன்னு இருக்குது, அதனால் நமக்கு சிரமம் இல்லை. நம்முடைய கருத்து சுட்டியதற்கு இனம். இரண்டு சட்டை இருக்கிறது, ஒன்றை கொண்டு வா, சட்டையை கொண்டு வா என்கிற போது ஒன்றை கொண்டு வருகிற பொழுது மற்றையதை கொண்டு வா என்று சொன்னால் இதை தவிர்த்து அதை கொண்டு வான்னு அர்த்தம். இரண்டு நூல்கள் இருக்கின்றன, ஒன்றை கொண்டு வருகிற பொழுது மற்றையதை கொண்டு வானா இன்னொன்றை கொண்டு வா. சுட்டியதற்கு இனம் சொல்லப்போ இதுவா என்று கேட்டால் இல்லை, இன்னொன்று தான் இதுன்றாங்களே. இரண்டில் ஒன்று இங்கே இருக்கிறது, இன்னொன்று இங்கே, இன்னொன்று தான் இது என்று சொல்வதை போல அதுதான் மற்றையது, வேறு எதுவும் இல்லை. வைமு சடகோப ராமானுஜாச்சாரியார் ஒடு ஓடு என்பன ஒன்று மற்றை தனித்தனி சொற்களாகும் என்று சொல்லுகிறார். ஒன்று மற்றொன்றின் விகாரம் அன்று என்று அவர் தெளிவுபடுத்துகின்றார். ஆனால் உரையாசிரியர் சங்கர நமச்சிவாயர் மண் என்பது மண்ணை ஆனார் போல, கொன் என்பது கொன்னை ஆனார் போல, மற்று என்பது மற்றையாயிற்று என்று பதிவு செய்கிறார். தொல்காப்பியரை பொறுத்தவரையில் மற்றையது என்னும் கிளவிதானே சுற்றுநிலை ஒழிய இனம் குறித்தன்று என்று அமைத்திருக்கிறார். ஆக இதை மற்றை என்று சொல்லாக கருதுபவர்கள் இருக்கிறார்கள், மற்றையது என்று கருதக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். மற்ற இரண்டும் வெவ்வேறு என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள். மற்று என்பது மற்றை என்று ஐகார பெற்று அப்படி மாறியது, ஐகாரம் பெற்றது, ஐகார விகுதி பெற்றது என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள். அடுத்தது கொல் என்னும் இடைச்சொல். கொல்னா உடனே கொலை செய்யும் அர்த்தம் பண்ணக்கூடாது. கற்றதனாலாய பயன் என்கொள் என்று சொன்னால் தமிழை இது இடைச்சொல்லுன்னு தெரியாமல் அர்த்தம் செய்ய ஆரம்பித்தாங்கன்னா விபரீதமாக போயிடும். அந்த கொல் என்பது பொருளற்றதுன்னு அங்கே அர்த்தம். கொல்லே ஐயம் அசை நிலை கூற்றே. கொல்லே ஐயம், அது ஐயப்பொருளிலும் வரும், அசைநிலை பொருளிலும் வரும். இவ்வொரு குற்றிகொள் மகன்கொள், இதோ இருக்கிற உருவம் இருக்கிறதே, இது குற்றியோ மகனோ. குற்றிகொள் மகன்கொள், குற்றியோ மகனோ ஐயப்பொருளிலே வருகிறது. குற்றின்னா கட்டை, மகன்னா மனிதன். நீ எல்லாம் ஒரு மனுஷனான்னு சொல்றாங்க, அது மாதிரி மகன் என்றால் மனிதனை குறிக்கும். பயனில் சொல் பாராட்டுவானி மகன் எனல் மக்கட் பதடி எனல் என்று சொல்லுகிற பொழுது அங்கே மகன்னா உடனே SON சன் என்று பொருள் செய்துவிடல் ஆகாது, பெற்ற மகன் என்று பொருள் செய்யலாகாது. மனிதன் என்கிற பொருளில் அமைத்துக் கொள்ள வேண்டும். குற்றி என்றால் கட்டை. முன்பே நாம் சிந்தித்திருக்கிறோம். இதை தீண்டு குற்றி என்று சொல்லுவார்கள். கிராமங்களிலே ஊர் ஓரத்தில் இருக்கக்கூடிய ஏரிக்கரை பகுதி அல்லது குளக்கரை பகுதியை அடுத்து
அவரவர் வசதிக்கேற்ப கல்லாலோ மரத்தாலோ ஒரு தூணை நட்டி ஒத்திருப்பார்கள். வெளியே மேய்ச்சலுக்கு செல்லுகின்ற ஆடு மாடு எருமை முதலான அந்த கால்நடை வகைகள் எல்லாம் அவர்கள் மேய்கின்ற காலத்திலே அவற்றின் உடம்பிலே கொக்கி முள், இண்டை முள், நெருஞ்சி முள் போன்றன ஒத்துக்கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையிலே தங்கள் வாளால் அவற்றை தவிர்த்து விடுபட முடியாத சூழ்நிலையிலே இந்த தூணின் கண்ணை அவை உராய்ந்து கொண்டு வரும். அதனால் தீண்டு குற்றி என்று இவற்றுக்கு பெயர். அப்படி உராய்கிற பொழுது நம்ம முள்ளெல்லாம் கீழே விழுந்து விடும். இது ஒரு புண்ணிய காரியம். அதனால் அது தொலைவில் இருந்து பார்க்கக்கூடிய ஒருத்தருக்கு அது கட்டை மனுஷன் நிற்கிறானா தூண் நிற்குதா தெரியலையே என்ற அந்த மாலை நேரத்தில் அந்த எழுத்து மறையும் நேரம்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி சூழ்நிலையில் பார்க்கும்பொழுது இப்படி ஐயம் ஏற்படும். குற்றிகொள் மகன்கொள் கட்டையோ மனிதனோ என்று அவனுடைய பொருள் அமைகின்றது. இது ஐயப்பொருள். அடுத்தது அசைநிலை கூற்று. கற்றதனாலாய பயன் என்கொள். கற்றதனாலாய பயன் என் என்றால் என்ன? அது எவன் என்கிற சொல்லினுடைய சுருக்கம் எவன். இன்றைக்கு என்னன்னு வச்சுக்கலாம். கொள் என்பதற்கு அர்த்தம் இல்லை, உடனே நாம் வேறு மாதிரி அர்த்தம் பண்ணிடலாகாது. அசைநிலை தொல்காப்பியரை பொறுத்தவரையில் கொல்லே ஐயம். அவர் ஐயத்தை மட்டும் சொல்லியிருக்காரு. பிற்காலத்தில் அது அசைநிலை பொருளில் திருக்குறளையும் பயன்படுத்தப்படுவதை காண்கிறோம். ஆக பின்னால் வந்தவர் பின்னோன் வேண்டும் விகற்பம் குறள் என்பதற்கேற்ப கூடுதல் தகவல்களை நமக்கு தருகிறார். ஐயத்தோடு நிறுத்தி கொண்டார் தொல்காப்பியர். அசைநிலையாகவும் அதை வரக்கூடிய முறையை இலக்கியங்களை கண்டு முறையாக பதிவு செய்திருக்கிறார் பவணந்தியார். அவ்வளவுதான். அதனால் இது புதியன புகுதல், மொழியாததனையும் முற்றின்று முடித்தல் என்று அசநிலையை கோர்த்து வைத்தார் என்று சொல்லுவார் முகவே ராமானுச கபிராயர். ஒன்றுதான். சிறுபான்மை நீகொள் செய்தாய் என நீயோ செய்தாய் என்னும் பொருளிலே வினா பொருளே இது வருவதும் உண்டு என்று கோபாலாச்சாரியார் குறிப்பிடுகிறார். நீகொள் செய்தாய், நீயா செய்த என்கிற மாதிரி அது ஒரு வினா பொருளில் வருவதாக அமைவதும் உண்டு என்று ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கார். உண்மையிலே இது உரையாசிரியருடைய நுட்பங்கள். ஆகா, இன்னும் கூட ஒரு பொருளில் இலக்கியங்களிலே கையாளப்பட்டிருக்கிறதே என்று பதிவு செய்யக்கூடிய நிலை இருக்குது பாருங்கள். இந்த உரையாசிரியர் இப்படி பதிவு செய்வது தான் பிற்கால இலக்கண நூல்களுக்கு துணையாக அமைகிறது. இளம்புறனர் முதலானவர்கள் தொல்காப்பியத்துக்கு என்னென்ன இடங்களில் இப்படி புதிய கருத்துக்கள் வந்திருக்கிறது என்று உரைநடையிலே பதிவு செய்ததையெல்லாம் உள்வாங்கிக் கொண்டுதான் செய்யுள் நடையிலே பவணந்தியார் பெரும்பாலும் இளம்புறணத்தை தழுவி நன்னூலை அமைத்திருக்கிறார். அதனால் உரையாசிரியருடைய பணி மிக மேம்பட்ட பணி. இது வருங்கால உரையாசிரியர்களுக்கு மட்டுமல்ல, படிப்பவர்களுக்கு மட்டுமல்ல, இலக்கணவாதிகளுக்கும் மிகப்பெரிய ஆதாரமாக, துணையாக, வழிகாட்டியாக அமையக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அடுத்தது ஒடு தெய்ய என்னும் இடைச்சொற்கள். ஒடுவும் தெய்யவும் இசை நிறை மொழியே. இவை இசை நிறைக்க வருகின்றன. எங்கே ஓசை குறைந்திருக்கிறதோ அங்கே இனிய ஓசை அமையும்படியாக ஒடுவும் தெய்யவும் அமைகின்றன. ஒடுவும் தெய்யவும் இசை நிறை மொழியே. ஆக இவற்றுக்கென்று தனிப்பொருள் இல்லை. ஒடு முதைப்போனம் கொன்ற ஆர்களி உழவர் விதை குறுவட்டில் போதொடு பொதுல. காலையில் விதையை எடுத்துச் சென்ற சிறிய கூடையில் மாலையில் முல்லை அரும்புகள் நிறைந்து வந்தது என்று பொருளை தரக்கூடிய தொடர் இது. இந்த முதைப்போனம் கொன்ற ஆர்களி உழவர் விதை குறுவட்டில் போதொடு பொதுல என்று அமைந்திருக்கிறது. இங்கே ஒடு என்பது பொருள் இல்லாமல் இசை நிறைக்க வந்தமையால் போதொடு பொதுல. போதொடு பொதுலன்னாலும் ஒரு பெரிய சீர் இடிச்சிட போகிறதில்லை, சீரும் தலையும் சிதையப் போவதில்லை. இருந்தாலும் கூட போதொடு அந்த ஓடு என்பது இசை நிறைக்க வந்திருக்கிறது. நம்ம ஓடுவே ஆளான் ஓடு ஓடு உட நிகழ்ச்சி பொருள் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். இது வினைமுதல் பொருளில் வருவதும் உண்டு, இது கருவி பொருளில் வருவதும் உண்டு. ஊசியோடு குயின்ற தூசும் பட்டும் என்று சொல்லுகிற பொழுது கருவி பொருளிலே வரும். கொடியோடு துவக்கொண்டான் என்று சொல்கிற பொழுது கொடியால் துவக்கொண்டான் என்கிற பொருளிலே இது வினைமுதல் பொருளிலும் வரும். அரசனோடு வந்த அமைச்சன் என்று சொல்லுகிற பொழுது உடனெகிழ்ச்சி பொருளிலே வரும். இதெல்லாம் நாம் வேற்றுமை சார்பாக அந்த பெயர் சொல்ல படிச்சிருக்கிறோம். இங்கே ஒடு என்பது
ஒரு இசை நிறைக்க மட்டும் வந்திருக்கக்கூடிய ஒரு தன்மை, இடைச்சொல்லாக வந்திருக்கிற தன்மை இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுக்கடுத்து தெய்ய, சொல்லேன் தெய்ய நின்னோடு பெயர்த்தே, நின்னோடு மறுபடியும் பேச மாட்டேன். பெயர்த்துன்னா மறுபடியும், சொல்லேன் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன், பேச மாட்டேன், இதார்த்தம். அந்த தெய்ய என்பதற்கு ஒரு தனிப்பொருள் இல்லை, ஆனால் ஓசையை நிறைக்க வந்திருக்கிறது. சொல்லேன் தெய்ய நின்னோடு பெயர்த்தே, இப்படி இதெல்லாம் தொல்காப்பியர் சொல்லாதது புதியன புகுதல் என்று வைத்துக் கொள்ளலாம் என்று முகவை ராமானுச கவிராயர் பதிவு செய்வார். அடுத்தது அந்தில் ஆங்கு என்னும் இடைச்சொற்கள். அந்தில் ஆங்கு அசைநிலை இடப்பொருளவ்வே. அந்தில் ஆங்கு என்னும் இந்த இரண்டு இடைச்சொற்களும் அசைநிலை பொருளையும் இடப்பொருளையும் தருவனவாகும். நாம் நிரல் நிறை அணியாக வைத்துக் கொள்ளக்கூடாது. அந்தில் என்பது அசைநிலை பொருளை தரும், ஆங்கு என்பது இடப்பொருளை தரும்னு வைக்கலாகாது. அந்திலும் ஆங்கும் எப்படி வச்சுக்கும் என்னுமை, அசைநிலையும் இடப்பொருளும் ஆகிய இரண்டையும் தரும். ஒவ்வொன்றும் இரண்டு பொருளை தரும், அப்படி புரிஞ்சுக்கணும். அந்தில் கச்சினன் கழலினன். அந்தில் கச்சினன் கழலினன் என்று சொல்லும்போது அவன் கச்சு உடையவன், கழல் உடையவன். இடுப்பில் கச்சை கட்டிருக்கிறான், துண்டு இடுப்பில் கட்டுறது. கழல் வீரக்கழலை அணிந்திருக்கிறான். அந்த அந்திலுக்கு பொருள் இல்லை, ஆகையினால இது அசைநிலை. வருமே சேயிழை அந்தில் கொழுநர்காணிய. சேயிழை கொழுநர்காணிய, தன் தலைவனை கொழுநனை காண்பதற்காக அங்கே வருவாள் என்கிற ஒரு தொனி பொருள். அந்தில் என்பதற்கு அந்தில் வருமே என்று சொல்லுகிற காரணத்தினாலே அங்கே வருவாள் என்கிற இடப்பொருளை அது தந்து நிற்கின்றது. அது மாதிரி ஆங்கு, ஆங்கு அத்திறனல்ல யாம் கழற. ஆங்கத்திறனல்ல யாம் கழற என்று வரக்கூடிய ஒரு உச்சரிப்பை பார்க்கிறோம். அது ஆங்கு என்று சில பேர் பிரிக்கிறார்கள், ஆங்கே என்றும் பிரிக்கிறார்கள். அந்த இது உகர ஈராக கருதக்கூடிய உரையாசிரியர் குழுவும் இருக்கிறது. அகர ஈராக ஆங்கு என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள், ஆங்க என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே பொருளை தருகிறது. இவங்க வடிவத்தில் தான் கொஞ்சம் வேறுபடுகிறார்களே ஒழிய பொருளில் எந்த வேற்றுமையும் இல்லை. அதனால் ஆங்கு என்பதுதான் ஆங்க என இறுதி விகாரமாய் நின்றது. ஆங்குதான் அது ஆங்கை என்று வந்தது என்கிறார் சங்கர நமச்சிவாயர். ஆங்க திறன் அல்ல யாம் கழற என்று சொல்லுகிற பொழுது ஆங்கை என்பதற்கு அங்கே பொருள் இல்லை. ஆங்காங்கு ஆயினும் ஆக அந்தந்த இடங்களிடையே அப்படின்ற போது அங்கே இடப்பொருள் வரக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். தொல்காப்பியர் என்ன சொல்வாரு? அந்தில் ஆங்க அசைநிலை கிளவி என்று ஆயிரண்டாகும் இயற்கைத்து என்ப. அவர் அந்தில் என்பதை மட்டும் இடைச்சொல்லா வச்சுக்கிட்டு இது ரெண்டையும் பொருளாக வச்சுக்குவார். ஆங்க அசைநிலை இரண்டையும் பொருளாக வைத்துக் கொள்ளுவார் தொல்காப்பியர். இவங்க ஆங்கு என்பது இதையே நம்ம பொருளாக வைத்துக் கொள்ள வேண்டும், இதையும் சொல்லாக ஆள்வோம், அப்படித்தான் பிற்கால செய்யுள்களே ஆளப்பட்டிருக்கிறது என்று முடிவு செய்து பவனந்தியார் அந்தில் என்பதைப் போல ஆங்கு என்பதையும் இடைச்சொல்லாக அமைத்து பொருள் கூறுகின்றார். வேற ஒன்றுமில்லை. ஏன்னா ஆங்கை என்பதற்கு தொல்காப்பியர் சொல்லியிருக்கார் வேற ஒரு இடத்துல. ஆங்க உரையசை என்று வேறொரு இடத்துல சொல்றார். ஆகையினால அதுக்கேற்ற மாதிரி ஆங்கு எண்ணாமல் ஆங்க என அகர ஈராக கருதுவது முறை என்று முத்துத்தம்பி பிள்ளை கருதுகிறார். ஆக இது என்ன ஆச்சு? இரட்டோர மொழிதலால் ஆங்கு என அமையுமாறும் காண்க என்று அவர் ஒரு வார்த்தை பதிவு சொல்றார். ஆங்குன்னு வரும், ஆங்கன்னு வரும் என்று சொல்லுகிறார்கள். நூற்பாவை பாருங்க, பொருளவே என்று வர வேண்டியது பொருளவ்வே என்று வந்திருக்கிறது. இது விரித்தல் விகாரம். அதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். அப்பப்போ எங்கெங்கே என்னென்ன பொருளே என்றால் பொருள், இந்த இரண்டும் இப்படி இரண்டு பொருள்களை உடையன பொருளன என்று வர வேண்டிய தொடர் இது. அன்சாரியை விடுபட்டு வந்திருக்கிறது. பொருளை என்பதோடு முடிந்து விட்டது. அது கூட ஒரு ஏகாரம் சேர்க்கிறோம், பொருளவேன்னு வரணும். ஏகாரம் சேர்த்தா, ஏன்னா அகரத்துக்கு முன்னால் ஏகாரம் வருகிற போது வகர உடம்படுமை பெற்று வருகிறது. அந்த இடத்துல விரித்தல் விகாரமாக அது ஒரு நிறை அசையாக நிற்கும். ரெண்டு அசை வேணும் நமக்கு, அதனால் விரித்தல் விகாரமாக அது மாறியது என்று நாம் பார்க்கிறோம்.
பொருளவ்வே. முகவே ராமானுச கவிராயர், மோசஸ் பொன்னையா இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, ஆங்கு என்பது இடப்பொருள் தருவது, அங்கு என்பது தான் ஆங்க என்று நீண்டது, அது இடைச்சொல். ஆங்கு என்பது இடப்பொருள் தரக்கூடியது, ஆங்க என்பது இடைச்சொல். இடைச்சொல் அது என்ன இடைச்சொல், அங்கு இங்குன்னு சொல்கிறோம் பாருங்கள், சுற்றிடைச்சொல் மாதிரி அவங்க கொண்டு போய் அமைக்கிறார்கள். உரையாசிரியத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடு இருக்கலாம். அடுத்தது அம்மை என்னும் இடைச்சொல். அம்மை உரையசை கேண்மின் என்று ஆகும். அம்மை என்னும் இடைச்சொல் இருக்கிறதே, இது உரையசை பொருளை தரும். ஒன்று சொல்வேன் கேளுங்கள் என்று ஏவல் பொருள் தருவதாக அமைகிறது. கேண்மின் கேட்பீர்களாக என்று சொல்வதாக இருக்கிறது. உரையசை அது மற்ற அம்மை தனக்கென பொருளின்றி சொல்லுக்கு அழகாய் அசை நிலையாய் நின்றது. இந்த உரையசைன்றதுனால அழகாயின்னு சேர்த்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். செய்யுட்கண் வரினும் அச்செய்யொலின் பொருட்டன்றி தான் அடைந்த சொல்லின் பொருட்டு வருதலின் உரையசை ஆயிற்று. செய்யுள் பொருட்டு வரவில்லை, தான் சேர்ந்த சொல்லின் பொருட்டு வருகிறது. அது மற்ற அம்மை, அது என்கிற சொல்லின் பொருட்டு வந்தது, அது செய்யுளின் பொருட்டு வரவில்லையா, எனவே உரையசை எனப்பட்டது. அசைநிலைக்கு அர்த்தமில்லை, உரையசைக்கு ஓரளவுக்கு அர்த்தம் உண்டுன்னு சொல்லுவார் நச்சினார்க்கினியர். அம்ம வாழி தோழி, அங்கே தனக்கென பொருள் இல்லை, எனினும் நான் ஒன்று சொல்வேன் கேள் என்று ஏவல் பொருள் உணர்த்துகின்றது. ஆதலால் கேண்மின் என்னும் பொருளில் வந்தது. அம்ம வாழி தோழி. சில பேர் உரை எழுதுவார்கள். சங்க இலக்கியத்தில் நிறைய இடங்களில் இந்த அம்மா வாழி தோழி வரும். 500 குறிஞ்சிப்பாட்டு இங்கெல்லாம் வருகிற பொழுது அம்மா தோழி நீ வாழ்க என்றெல்லாம் எழுதுவார்கள். அம்மை என்பது அம்மா என்று இவர்களாகவே பொருள் வைத்துக்கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அம்மானு அழைச்சிக்கிட்டாங்க என்றெல்லாம் எழுதக்கூடிய நிலையெல்லாம் இருக்கிறது. மறுத்தற்கு இல்லை. ஏன்னா இலக்கணத்தை புரிந்து கொண்டு எழுதினால்தான் உரை உரையாக இருக்கும், இல்லாவிட்டால் அது குறையாக இருக்கும். ரொம்ப முக்கியம். இலக்கணம் இல்லாமல், இலக்கணம் தெரியாமல் உரை எழுத முடியாது, உரையை புரிஞ்சிக்கவே முடியாது. சிறிது பொருள் உணர்த்துவனவற்றை உரையசை என்றும், பொருள் உணர்த்தாது சொற்களை அசைத்து நிற்பனவற்றை அசைநிலை என்றும் கூறுவார்கள். தொல்காப்பியம் நச்சினார்க்கினியர் உரை முன்பே சொன்னோம். ஆக உரையசையின் விளக்கமே கேண்மின் என்பது. தொல்காப்பியரும் சொல்கிறார், அம்மை கேட்பிக்கும் என்று சொல்லுவார். மின் என்பது முன்னிலை அசைச்சொல் ஆகியனாலே ரெண்டையும் சேர்த்து இவர் என்ன பண்ணிட்டார், கேண்மின் என்று ஆகும் என்று பதிவு செய்து விட்டார். அடுத்தது மா என்கிற ஒரு இடைச்சொல். மா என்கிளவி வியங்கோளசை சொல். இது தொல்காப்பிய நூற்பா. அப்படியே ஆசிரிய வசனம் என்கிற நிலையிலே அந்த மேற்கோளை அப்படி எடுத்து, மா என்கிளவி வியங்கோளசை சொல். மா என்கிற இந்த இடைச்சொல் இருக்கிறது, கிளவின்னா சொல்லு, இந்த இடத்துல இடைச்சொல்லு. இது வியங்கோல் அசைச்சொல். வியங்கோல் சார்ந்து வரக்கூடிய தனக்கென்று பொருள் இல்லாத அசைச்சொல். உப்பின்று புற்கை உண்கமா கொற்கையோனே. உப்பின்று புற்கை, கூழு. புற்கைனா கூழு, அற்ப உணர்வு, அற்ப உணவு. உப்பின்று புற்கை சாதாரண எளிய உணவுன்னு அர்த்தம். அற்பம்னா உடனே நம்ம குறைபாடாக நினைக்கக்கூடாது. இன்றைக்கு சோறு உண்பதை விட கூழ் உண்பது தான் சிறந்தது. எதிர்காலத்தில் மாறும், பழையபடி கூழ் சாப்பிட போகிறோம். உப்பின்று புற்கை உண்கமா கொற்கையோனே. கொற்கையோனே உப்பில்லாத கூழை உண்பாயாக. அந்த இடத்துல மா என்பதற்கு பொருள் இல்லை. ஆனாலும் அது வியங்கோலை அடுத்து வருகிறது. வியங்கோல் வாழ்த்துதல், வைதல், வேண்டுதல், விதித்தல் முதலான பொருட்களிலே வரக்கூடியது. அதனை அடுத்துத்தான் இந்த மா என்கிற இடைச்சொல் வறுமையை ஒழிய ஏனைய இடங்களிலே இது வருவது கிடையாது என்று பதிவு செய்கிறார். உரையிற்கோடல் என்னும் உத்தியினாலே இந்த இடைச்சொல் ஓர்கமா தோழி என்று அப்புறம் என்றும் ஒக்கல் வாழ்க்கை தற்குமாகாலே என வேறு வினையை சார்ந்து நின்று அசைநிலையாக வருதலும் உண்டு என்று பதிவு செய்கிறார். ஓர்கமா தோழின்னும் போது இங்கே வருதே ஓர்கே, வெய்யங்கோல் வந்துடுது, கா வந்தாலே வெய்யங்கோல் ஆகிடுது. ஆனால் ஒக்கல் வாழ்க்கை தற்குமாகாலே அந்த இடத்துல கொஞ்சம் நம்ம பார்க்கணும்.
பெரியவங்க சொல்லியிருக்காங்க, கோபாலாச்சாரியர் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் அந்த கூடுதல் விளக்கம் மேலும் சிந்திப்போம். தற்கீர்கோடல் என்னும் உத்தியினாலே இந்த இடைச்சொல் ஓர்கமா தோழி என்று அப்புறம் என்றும் ஒக்கல் வாழ்க்கை தற்குமாகாலே என வேறு வினையை சார்ந்து நின்று அசைநிலையாக வருதலும் உண்டு என்று பதிவு செய்கிறார். ஓர்கமா தோழின்னும் போது இங்கே வருதே ஓர்கே, வியங்கோல் வந்துடுறதுக்கா வந்தாலே வியங்கோல் ஆகிடுது. ஆனால் ஒக்கல் வாழ்க்கை தற்குமாகாலே அந்த இடத்துல கொஞ்சம் நம்ம பார்க்கணும். பெரியவங்க சொல்லியிருக்காங்க, கோபாலாச்சாரியர் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் அந்த கூடுதல் விளக்கம் மேலும் சிந்திப்போம். தற்குமாகாலிங்கிறதுக்கு சரியான பொருளை புரிந்து கொண்டு தெளிவு பெறுவோம். இது இல்லாமல் சொல்லுக்கு நடுவில் வர்றதும் உண்டுன்னு சிலர் பதிவு செய்கிறார்கள். இசைநிறை பொருளை தருவதாக வருகிறது. தேவமாதத்தன், விசயமாதேவி, பாலமா குமரன் என்று பெயர்களின் இடையிலும் இசைநிறை பொருளதாக வரும். அது சிறந்ததுன்ற பொருள் வரும்னு தோணுது. தேவமாதத்தன், மான்னா சிறந்தன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, மா. அதனால் மகா என்பது தான் மான்னு ஆட்சின்னு கூட சொல்லுவாங்க. அவங்க மகான்னு வச்சுக்கிட்டாங்க, நாம் மான்னு வச்சுக்கிட்டோம், அவ்வளவுதான். தேவமாதத்தன், விசயமாதேவி, பாலமா குமரன் என பெயர்களின் இடையிலும் இசை நிறை பொருளதாக வரும். சரி, நல்லது. அடுத்தது முன்னிலை அசை சொற்கள். மியா, இகே, மோ, மதி, அத்தை, இத்தை, வாழிய, மால, ஈ, யாழ, முன்னிலை அசை. இவையெல்லாம் இந்த 10 முன்னிலை அசையாக வருவன. அப்போ இவை முன்னிலையில் மட்டும்தான் வரும், தன்மையிலும் வராது, படற்கையிலும் வராது, முன்னிலையில் மட்டும் வரும். இவற்றுக்கென்று தனியே பொருள் இல்லை. செய்யுருளே இவை இடம்பெறுகிற பொழுது புறநானூறு முதலான இடங்கள்ல இதெல்லாம் வருதுன்னா உடனே அத்தைனா உடனே அப்பா உடன் பிறந்தவர், மாமன் மனைவி, மனைவிக்கு அம்மா என்றெல்லாம் அர்த்தம் செய்து விடலாகாது. அதே மாதிரி அத்தைனா அதனைன்னு சொல்லக்கூடாது, இத்தைனா இதனைன்னு சொல்லக்கூடாது. இத்தை உரைக்க கேள் அப்படின்னு சொல்கிறாங்களே வட்டார வழக்கு மாதிரி. அத்தைனா அதனை, இத்தைனா இதனை என்று அர்த்தம் பண்ணக்கூடாது. அத்தைனா உறவு முறை பெயர்னு அர்த்தம் பண்ணக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கும். இதுக்கு அர்த்தமே கிடையாது. மியா முன்னையும் படிச்சிருக்கோம். கென்மியா, சென்மியாலாம் பார்த்துருக்குறோம். ஈகே, மோ, மதி, மதினா உடனே நிலான்னு சொல்லக்கூடாது. அத்தை, எத்தை, வாழிய, வாழியனா உடனே வாழ்த்துகிறார்கள்னு அர்த்தம் பண்ணிடக்கூடாது. மாலை உடனே நீ மால்வாயாகன்னு அர்த்தம் பண்ணக்கூடாது. ஈன்னு சொல்லிடக்கூடாது. யாழ அதுக்கு அர்த்தம் இல்லை. முன்னிலை அசை. இவையெல்லாம் முன்னிலை அசை. சிலையன், செழுந்தழையன், சென்மியா என்று. செல்மியா, செல் கூட்டல் மியா, சென்மியான்னு வரும். லல வேற்றுமையில் ரடவும், லல மெல்லினம் வர நனவும் என்று படிச்சிருப்போம். அந்த சின்னலான்னு சொல்கிறோமே, அது வறுமொழியில் மியா என்கிற மெல்லினம் வருகிற பொழுது 2 சுழினாவாக மாறும். செல் மியா, சென்மியா. பெரியலான்னு சொல்கிறோமே, நான் மட்டியில் அகரம், கேள்மியா, கேண்மியா. அது 2 சுழியாகிறது, இது 3 சுழியாக மாறுகிறது. அந்த மாதிரி சென்மியா என்று சொன்னால் செல், செல்வாயாக, அவ்வளவுதான். அந்த மியாவை நீக்கிட்டிங்கன்னா செல்லு தான் அங்கே இருக்கக்கூடிய சொல், செல்வாயாக, அவ்வளவுதான். அது மாதிரி கேண்மியா, கேள், அவ்வளவுதான். அப்புறம் ஈகே, தன் துறை ஊர காணிகே, எனவே காண்பாயாக. ஈகன்னா அதுக்கு அர்த்தம் இல்லை. காமம் செப்பாது கண்டது மொழிமோ, மோவை நீக்கிடுங்க. கண்டது மொழி. கண்டதுன்னா கண்டதை மொழி இல்லை, கண்டதை மொழி. நீ எதை பார்த்தாயோ அதை சொல். என் நாட்டு வண்டாதலின், என் நாட்டு தும்பியாதலின், என் பொருட்டு, என்னை மகிழ்வித்தல் பொருட்டு தலைவியின் கூந்தல் மனமுடையது, அரசியின் கூந்தல் மனமுடையது என்று சொல்லாது. காமம் செப்பாது, எனக்காக என் விருப்பத்தை சொல்லாமல், என் பொருட்டு சொல்லாமல், கண்டது மொழி. நீ உண்மையாகவே பல மலர்களிலிருந்து தேனை உண்ணும் பக்குவம் பெற்ற, வாழ்க்கையை பெற்ற, அனுபவத்தை பெற்ற நீ இவள் கூந்தலில் மனம் இருக்கிறதா இல்லையா என்பதை உள்ளவாறு சொல், உணர்ந்தவாறு சொல் என்று கேட்கிறான் தலைவன். இறையனாருடைய பாடல். காமம் செப்பாது கண்டது மொழிமோ.
உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, சில பேர் மொழிமோன்னு இவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, அந்த மோ வந்து முன்னிலை அசைன்னு தெரியாதவங்க மொழியுமோ, அங்கே இந்த யூ மறைஞ்சு இருக்கிறதா நினச்சிக்கிறாங்க, மொழியுமோ என்று. அப்படி சொல்லலாகாது. அந்த ஓகாரமே அங்கே கிடையாது. அது ஓகாரம் கிடையாது, மோகாரம். நீக்கணும் மோப. சென்மதி பெருமை, மதி செல்வாயாக. அங்கே மதிக்கு அர்த்தம் இல்லை. பெருமை செல்வாயாக, மதி நீ என்னை மதிப்பாயாக அப்படிலாம் கிடையாது. அத்தை மெல்லியல் குறுமகள் உள்ளி செல்லல். அத்தை மெல்லியல் மென்மையான இயல்பையுடைய குறுமகள், இளைய பெண், அவளை உள்ளி செல்லல் அத்தை. அந்த இடத்துல அத்தைனா பொருள் இல்லை, அவ்வளவுதான். இத்தை வேய் நரல் விடரகம் நீ ஒன்று பாடித்தை. வேய் நரல் மூங்கில்களெல்லாம் ஒலிக்கக்கூடிய விடரகம், அந்த குகை பகுதி அமைந்த மலைச்சாரல் பகுதியை விடர்னா பிளவுன்னு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது, குகைன்னு வச்சுக்கலாம். நீ ஒன்று பாடி, நீ ஒரு பாட்டு பாடுவாயாக. இத்தைன்னா அர்த்தம் இல்லை. காணியவா வாழிய மலைச்சாரல், காண்பதற்கு நீ வருவாயாக, மலைச்சாரல் பகுதிக்கு வான்னு அர்த்தம். வாழிய அங்கே அர்த்தம் இல்லை, எல்லா இடங்கள்லையும் அர்த்தம் இல்லைன்னு கிடையாது. வாழியன்னா வாழ்கின்ற பொருள் தருகிறது. நம்ம முன்பே பார்த்துருக்குறோம். வாழிய சாவ முதலான சொற்கள் எல்லாம் உணர்ச்சி விதிகளை என்ன ஆகுன்னு நம்ம எழுத்ததிகாரம் அந்த உயிரிற்று புணரிலேயே படிச்சிருக்கிறோம், நினைவுக்காக. மால சிறிது தவிர்ந்தீக மாலனின் பரிசீலர் உய்மார், அந்த இடத்துல மாலை என்ற சொல்லுக்கு அர்த்தம் கிடையாது. சென்றி பெருமனின் தகைக்குணர் யாரே, அந்த இடத்துல ஈன்னு வருது பாருங்க, அதுக்கு பொருள் இல்லை. என்னை தடுப்பவர் யார், நீ செல்வாயாக அப்படின்னு வருது. சென்றி பெருமை. யாழ நீயே செய்வினை மருங்கில் செலவயர்ந்து யாழ என்று வருகிற பொழுது அந்த யாழ் என்பதற்கும் அர்த்தம் இல்லை. ஆனால் இன்னும் நாம் யோசிக்க வேண்டியது, அந்த ஈ என்பது பார்த்திங்கன்னா என்ன சொல்லலாம், முன்னிலை ஒருமை வினைமுற்றாக கூட நாம் இதை பார்த்துருக்கிறோம். முன்னிலை முன்னர் ஈயும் ஏயும் அந்நிலை மரபின் மெய்யூர்ந்து வருமே, அட்டில் ஓலை தொட்டனை நின்மே என்று நம்ம பார்த்துருக்குறோம். அதனால் அதற்கு இதுக்கும் ஏதோ வித்தியாசம் இருக்கிறது. சென்றி பெருமை நம்ம அங்கேயும் அதுதான் பார்த்துருக்கோம். அப்போ சென்றி என்ன செல்வாயாகன்னு அது முன்னிலை ஒருமையில் வர மாதிரி ஒரு சான்று இருக்கிறது. வேறு ஏதாவது சான்று வரலாம்னு தோணுது, பார்ப்போம். யாழன்னா அன்பேன்னு இன்னைக்கு கொஞ்சம் பேசுகிறாங்க இல்லையா, தலைவன் தலைவி பேசிக்கிறோம் அன்பே அப்படிங்கிற மாதிரி யாழ அகனானூரில் இது வரும். யாழ ஏன்னா அன்பேன்னு அர்த்தம் அதுக்கு. ஆனால் அதான் இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல பொருள் இல்லை. நம்ம முன்பு சொன்ன மாதிரி வாழியன்னா வாழிய எல்லா இடத்துலையும் வாழியனும் சங்க இலக்கத்தில் எங்கெங்கெல்லாம் வாழிய வருது அது பூரா உடனே கண்ணை முடிக்கிட்டு இடைச்சொல் என்று முடிவு செய்து விடலாகாது. சில இடங்களில் அவை முன்னிலை ஆசையாக வரும் என்று புரிந்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். ஏன்னா முன்பு படித்ததுக்கு இதுக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிற மாதிரி தெரியுது. அது முரண் கிடையாது. சில இடங்களில் அப்படி வரும், சில இடங்களில் இப்படி வரும், அவ்வளவுதான். மியா விகை என்று வர வேண்டாமல் மியா ஈகை என்று வந்து நாம் பிரித்து எழுதிட்டோம். அதனால் நமக்கு தெரியல. ஈகை யகர ஈகரம் போட்டு பதிப்பில் வந்திருக்கிறது. அதுக்கு என்ன காரணம், ஏன் இப்படி வந்ததுன்னா மாயிறு ஞாலம் என்று வருவதை போல வந்திருக்கிறது. இடை உரி வடசொலின் என்னும் புறநடை விதிப்படி அது அமைந்தது என்று சொல்லுகிறார்கள். விழுமிய பெறலரும் பரிசில் நல்குமதி பலவுடன் மலைகிழவோனே என்று வரக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். ஆக இது படற்கை இடத்தில் வருவதும் உண்டு சிறுபான்மை. நல்குமதி என்று படற்கையிலையும் இது வருவது உண்டு என்று புறநடையால் கொள்கை என்று முகவே ராமானுச கவிராயர் குறிப்பிடுகின்றார். திருமுருகாற்றுப்படையில் விழுமிய பெறலரும் பரிசில் நல்குமதி பலவுடன் மலைகிழவோனே, மலைகிழவோன் நல்குமதி அவன் தருவான் என்று வருகிற காரணத்தினாலே மதி என்பது படற்கையிலையும் வருவது உண்டு. சரி, இது சில நேரங்களில் இதையும் தாண்டி வரக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். பெரும்பான்மை கருதி ஒரு மதியை முன்னிலையில் அமைத்திருக்கிறார். இல்லைனா இதை கொண்டு போய் மொத்த எல்லா இடங்கள்லையும் வரக்கூடிய ஆசைச்சொல்ல போட்டிருக்கலாம். அது எல்லா இடங்கள்லையும் வரக்கூடிய ஆசைச்சொல் அடுத்த நோட்பாவில் வருது. எல்லா இடத்தும் வரும் ஆசைச்சொற்கள் என்னென்ன வருங்க, யா கா பிற பிறக்கு அரோ போ மாது இகும்
சின் குறை ஓரும் போலும் இருந்து இட்டு அன்று ஆம் தாம் தான் கின்று நின்று அசைமொழி. அடேயப்பா, 20 சொற்களை அமைத்திருக்கிறார். இதை சேர்த்து எழுதியிருந்தார். நான் தான் எளிமை கருதி பிரித்து எழுதியிருக்கிறேன். அன்றான் தான் தான் அப்படின்னு வரும். அது புரியாதுங்கிறதுனால நான் ஒவ்வொன்றையும் பிரித்து எழுதியிருக்கிறேன். இந்த 20 சொற்களும் எல்லா இடங்களிலும் 20 மட்டும் கிடையாது, என்ன பெறவும்னு அர்த்தம் வச்சுக்கணும். முக்கியமானது 20 பதிவு செய்திருக்கிறார், அவ்வளவுதான். யா பன்னிருவர் மாணாக்கர் அகத்தியனார்க்கு. அந்த இடத்துல யான்னா யாவை யாது எல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. யா என்றால் உடனே பன்மை உணர்த்தும் வினாச்சொல்னு சொல்லக்கூடாது. யா காவாராயணுன்ற மாதிரி அர்த்தம் பண்ணக்கூடாது. இங்கே அர்த்தம் இல்லை. பன்னிரு மாணாக்கர் அகத்தியனார்க்கு, அதோட முடிஞ்சு போச்சு. யாவுக்கு அர்த்தம் இல்லை. அப்புறம் கா புறநிழல் பட்டால் இவள் இவள் காண்டிகா, அந்த காவுக்கு அர்த்தம் இல்லை. ஆயனை அல்ல பிறவுக்கு அர்த்தம் இல்லை. உயர்தனை என்பனார் மக்கள் சுட்டு அகிரணை என்பனார் அவரால் பிறவேனா, அந்த பிறவுக்கு அர்த்தம் உண்டு. இந்த பிறவுக்கு அர்த்தம் இல்லை. பிறக்கு நகை பிறக்கு ஒழிய, நகை ஒழிய, அவ்வளோதான். பிறக்குக்கு அர்த்தம் இல்லை. நோதக இருங்குயிலாலும் அரோவுக்கு அர்த்தம் இல்லை. நிறைய அரோன்னு வரும். சங்க இலக்கியத்தில் கம்பராமாயணத்தில் கூட பார்த்திங்கன்னா நிறைய அரோன்னு முடிப்பார். அதுக்கெல்லாம் அர்த்தம் இல்லை. ஆனாலும் ஏதோ ஒரு தொனி பொருள் இருக்கும். இன்ன இடங்களில் தான் இந்த அரோ வரணும்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் தேடணும்னா. ஆக நமக்கு இங்கே தேவை அசைச்சொல்ல வருது, அவ்வளவுதான். தன்மையிலையும் வரலாம், முன்னிலையிலையும் வரலாம், படற்கையிலையும் வரலாம். உண்மையிலேயே சொல்லப்போனால் இங்கே 20 சொற்கள் இருக்குது. இந்த 20 சொற்களுக்கும் 3 இடங்கள்லையும் பெருக்கினீங்கன்னா 60 சான்று கொடுக்கணும். இந்த 20ம் தன்மையில் வர்றதுக்கு 20 சான்று, முன்னிலையில் வர்றதுக்கு ஒரு 20 சான்று, படற்கையில் வர்றதுக்கு ஒரு 20 சான்று, 60 சான்று கொடுக்கணும். ஆனால் 10 தான் கொடுத்துருக்காங்க. படிக்கிறவங்களுக்கு சிரமம் இல்லாத இருக்கணும்னு நினச்சிட்டாங்க போட்டுருக்கு. நோதகை இருங்குயில் ஆளும் அரோ. சரி, அதுக்கப்புறம் போ. பிரியான் வாழாது என்போ தெய்ய. பிரியாது வாழாது என்போ தெய்ய, அந்த போவுக்கு அர்த்தம் இல்லை. விழிந்தன்று மாதோ, அவர் தெளிந்த என் நெஞ்சேன்னு வரும். அந்த இடத்துல மாதுக்கு அர்த்தம் இல்லை. காண்டிகும் அல்லமோ கொண்க, அந்த இகுமுக்கு அர்த்தம் இல்லை. உரைத்திசினோரு உணர்ந்திசினோரு, அந்த சின்னுக்கு அர்த்தம் இல்லை. பல்குறை துன்பங்கள் சென்று படும். திருக்குறள். நல்குறவு என்னும் இடும்பையுள் பல்குறை துன்பங்கள் சென்று படும், அந்த குறைக்கு அர்த்தம் இல்லை. அஞ்சுவதோறும் அரணே, ஒருவனை வஞ்சிப்பதோறும் அவா. திருக்குறள். ஓரும் அர்த்தமில்லை. வடு என்ற கண்ணாய் வருந்தினை போலும். போலும் அர்த்தமில்லை. வருந்தினை அதோடு தான். போலும் நிறைய இடங்கள்ல, நாலடி 200 இடங்கள் கூட போலும்னா உடனே நம்ம ஓம உருவாகாது, கருது விடலாகாது, அப்படி வராது. அதை அப்படியே நீக்கிடலாம். வேற ஒன்று கூட நம்ம படிச்சிருக்கோம். மங்களம் என்பதோர் ஊருண்டு போலும் என்று சொல்லுவார்கள். அந்த மாதிரி போலமும் கிடையாது. இது உரையசை மாதிரியான ஒரு நிலை தான், அதுவும் இல்லை. இங்கே வெறும் அசை நிலையாக பதிவு செய்யப்படுகிறது. இருந்து நனவென்று எழுந்திருந்தேன் நல்வினை ஒன்று இல்லேன். நனவென்று எழுந்து இருந்தேன். உடனே இருந்துன்னா உட்காந்துக்கிட்டு இருந்தாருன்னு அர்த்தம் கிடையாது. அப்புறம் இட்டு நெஞ்சம் பிளந்திட்டு, நெஞ்சம் பிளந்துன்னு அர்த்தம். நம்ம இட்டுன்னா இதை நம்ம என்ன பண்ணோம், பிற்காலத்தில் துணைவினை என்று சொல்ல ஆரம்பித்து விட்டோம். துணைவினை என்று சொல்வது பிற்கால இலக்கண மரபாக ஆகிவிட்டது. அப்படி துணை வினையெல்லாம் ஒன்றும் தொல்காப்பியத்திலேயோ நன்னூல்லையோ பதிவு செய்யப்படவில்லை. இது பிற்காலத்தவர்கள் வைத்துக்கொண்ட ஒரு முறை. சரி. பிரமாபுரம் ஏவிய பெம்மான் இவனென்றே, அந்த அன்றுக்கு அர்த்தம் இல்லை. அப்போ இவனேன்னு அர்த்தமாகுது. நாம் இவன் அன்று இவன் அல்லவா நாமளா கொண்டு வந்துக்கிட்டோம், அப்படிலாம் கிடையாது. பணியுமாம் என்றும் பெருமை, அந்த ஆமுக்கு அர்த்தம் இல்லை. ஆகும் என்பதன் சுருக்கமே ஆம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. பணியும் பெருமை என்றும் பணியும், அவ்வளோதான். அந்த ஆமுக்கு ஒரு பொருளும் இல்லை, அப்படியே நீக்கிடணும். தாம் நீர்தாம் வந்தீர், நீர்தாம் சொன்னீர், அந்த தாம் எடுத்துட்டாலே போதும், நீர் சொன்னீர். ஆனால் அதுக்கு ஒரு தொனிப்பொருள் இருக்கிறது, அது வேறு. நீர் என்று சொல்வதற்கும் நீர்தாம் என்று சொல்வதற்கும் யாம் இயற்றினோம் என்பதற்கும் யாம் தாம் இயற்றினோம் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது.
ஆனால் பொருள் இல்லைன்னு இவங்க சொல்கிறாங்க. ஒரு தொனி பொருள் பிறகு வர ஆரம்பித்திருக்கிறது. தான், நீதான், அதே மாதிரி. அப்புறம் கின்று, வாழ்வான் ஆசைப்பட்டிருக்கின்றேன். அந்த கின்றுக்கு அதுக்கும் ஒரு அழுத்தம், பொருள் அழுத்தம் இருக்கிறது. இருந்தாலும் இவங்க இடைச்சொற்கள் பொருளற்றது ஆசை சொல் இங்கு என்று பதிவு செய்திருக்கிறார்கள். ஆசைப்பட்டேன் என்பதுதான் ஆசைப்பட்டு இருக்கின்றேன் என்று வந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். உடனே நம்ம நிகழ்கால இடங்களினா அந்த கின்ற உடனே கின்று 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 கிறு ஆண் என்றெல்லாம் பொருள் பண்ணக்கூடாது. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கே பொருள் இல்லை, அவ்வளவுதான். நின்று துணையாய் நின்றான், துணையானான், அவ்வளவுதான். அங்கே நின்றான்னு உடனே எழுந்து நிற்கிறான்னு அர்த்தம் கிடையாது, கூட நிற்கிறான்னு அர்த்தம் கிடையாது. அப்படிலாம் இல்லை. இதில் முதல்ல இருக்கக்கூடிய ஒரு 9 யா கா பிற பிறக்கு 4 அரோ போ மாது யுகும் 8 சின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. அப்புறம் சிலது குறையும் அவர் தான் சொல்லியிருக்காரு. மீதியெல்லாம் கொஞ்சம் புதுசு. இது உரையாசிரியர்கள் ஆம் முதலானவன் உரையாசிரியர் சொன்னது எல்லாத்தையும் சேர்த்து நன்னூலார் இங்கே தொகுத்து தந்திருக்கிறார். அவ்வளவுதான். இன்னும் தொல்காப்பியர் சொன்ன ஒரு சிலது இடம்பெறவில்லை என்றும் உரையாசிரியர் பதிவு செய்கிறாங்க. தஞ்சம் என்கிற சொல்லோ, மன்ற என்கிற சொல்லோ, எற்று என்கிற சொல்லோ, எல் ஆறு முதலான சொற்களோ பிரிவிலாசனர்களோ இடம்பெறவில்லையே என்று கருதுபவர்களும் இருக்கிறார்கள். இவர் ஒரு காரணம் வச்சிருப்பார் பவனந்தியார். ஏன் இல்லைன்னா இவர் நினச்சிருக்கலாம் எல் என்பது ஏன் இதை இடைச்சொல்லா உரிச்சொல்லான்னு தெரியாமல் ஒரு குழப்பம் வருது. தஞ்சம் என்பதை கூட ஏன் நம்ம உரிச்சொல்லா போடக்கூடாது என்று அவர் கருதி இருக்கலாம். அதனால் அவர் ஏதோ ஒரு காரணமாக கொண்டு இருக்கிறார். அதனால தான் அவர் அமைக்கிறேன்னு நம்ம நினச்சிக்குவோம். ஆனால் எற்று மன்ற இதெல்லாம் போட்டிருக்கலாம். என்னமோ சரி, அது அவர் தவிர்த்திருக்கிறார். அவ்வளவுதான். ஆக இந்த அளவுக்கு இடையியல் அமைகின்றது. ஓரளவுக்கு நாம் சிந்தித்திருக்கிறோம். இடையில் ஒரு சில இடங்களில் இன்னும் கொஞ்சம் தெளிவு வேணும்னு தெரியுது. இருந்தாலும் இது ஒரு முயற்சி. நாம் மேலும் மேலும் முயற்சிப்போம், தொடர்ந்து படிப்போம், தெளிவு பெறுவோம். இந்த அளவுக்கு நம்முடைய சிந்தனை தெளிவதற்கு துணை நின்ற திருவருளையும் குருவருளையும் நெஞ்சார நினைந்து நன்றி பாராட்டி வணங்கி நிறைவு செய்வோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவாய நம.